வணக்கம். இந்திய கடற்படை ராஜதந்திரம் பத்தி கொஞ்சம் பேச போறோம். பொதுவா ராஜதந்திரம்னாவே பேச்சுவார்த்தை, கொஞ்சம் சாஃப்டா அணுகிறது அப்படிதான் தோணும். ஆனா சில சமயம் வலிமையா காட்ட வேண்டியதும் ராஜதந்திரம் தான். இன்னைக்கு நம்ம கடற்படை வலிமையா ஒரு கருவியா வச்சு இந்தியா எப்படி ராஜதந்திர வேலைகள் செய்யுதுன்னு பார்க்கலாம். நீங்க கவனிச்சிருப்பீங்க, சமீப காலமா இந்தியா ஏன் இவ்ளோ கடற்படை பயிற்சிகள் செய்து வெளிநாட்டு துறைமுகங்களுக்கு ஏன் அடிக்கடி போகுது. போன செப்டம்பர் மாசம் பாத்தீங்கன்னா இந்தியா கடற்படைக்கு செம பிஸியான மாசம். நம்ம போர்க்கப்பல்கள் எங்கெல்லாம் போயிருக்கு பாருங்க. மத்திய தரைக்கடல், ஆப்பிரிக்கா, இந்திய பெருங்கடல் தீவுகள், தென்கிழக்கு ஆசியா, பசிபிக் பெருங்கடல் வரைக்கும் நிறைய நாடுகளுக்கு நல்லெண்ண பயணமா போயிருக்கு, இல்லன்னா கூட்டு பயிற்சிக்காக போயிருக்கு. எகிப்து, கிரீஸ், சைப்ரஸ்ல ஆரம்பிச்சு இலங்கை, ஷீஷெல்ஸ், மொரீஷியஸ், ரீயூனியன் தீவு, கென்யா, சிங்கப்பூர், ஏன் பப்புவா நியூகினி, ஃபிஜி, ஆஸ்திரேலியா வரைக்கும் லிஸ்ட் போகுது. இது எதை காட்டுதுன்னா நம்ம கடற்படையோட ரீச், அதாவது அதோட வீச்சு எவ்வளவு தூரம் விரிஞ்சிருக்குன்னு காட்டுது. இப்ப கூட இந்தியாவும் பிரிட்டனும் சேர்ந்து கொங்கன் அப்படிங்கிற கூட்டு பயிற்சி நடத்திட்டு இருக்காங்க. இது ஒன்னும் புதுசு இல்ல, 2004 இருந்தே நடக்கண்டு, 2 வருஷத்துக்கு ஒரு தடவை. ஆனா இந்த தடவை ஒரு ஸ்பெஷல் இருக்கு. என்னன்னா முதல் முறையா 2 நாட்டோட விமான தாங்கி கப்பல்களும் ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் அதுங்க பங்கு பெறுது. நம்ம உள்நாட்டு தயாரிப்பு INS விக்ராந்த் அப்புறம் பிரிட்டனோட HMS பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் ரெண்டும் சேர்ந்து செயல்படுறது இதுவே முதல் தடவை. இந்த பயிற்சியில முதல் கட்டமா கடல்ல வானத்துல இருந்து வர்ற தாக்குதலை எப்படி எதிர்கொள்றது, கடல் மேல இருக்கிற சவால்களை எப்படி சமாளிக்கிறது, இந்த மாதிரி நடவடிக்கைகள் ஆன்டி ஏர் அண்ட் ஆன்டி சர்ஃபேஸ் ஆப்ஸ் எல்லாம் நடக்கும். 2ஆம் கட்டமா துறைமுகத்துல வீரர்கள் ஒரு கப்பல்ல இருந்து இன்னொரு கப்பலுக்கு போறது, கிராஸ் டெக் விசிட்ஸ்னு சொல்லுவாங்களா அது, அப்புறம் விளையாட்டு போட்டிகள்னு கொஞ்சம் நட்புறவா சில நிகழ்ச்சிகளும் இருக்கும். இந்த கொங்கன் பயிற்சியோட முக்கியமான நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா 2 நாட்டு கடற்படைக்கு நடுவுல அந்த வியூக ரீதியான ஒத்துழைப்பு, ஸ்ட்ராட்டஜிக் கோஆபரேஷன், அப்புறம் ஒருங்கிணைந்து செயல்படும் திறன், இன்டர்ஆபரபிலிட்டி, இதெல்லாம் இன்னும் நல்லா மேம்படுத்தணும். இது மாதிரி பயிற்சிகள் செஞ்சாதான் ஒருத்தரோட திறமை இன்னொருத்தருக்கு புரியும், நம்பிக்கை வரும், புரிதல் வளரும். போன வருஷம் கூட இந்தியாவுக்கும் கிரீஸ்க்கும் முதல் முறையா ஒரு இருதரப்பு கடற்படை பயிற்சி நடந்தது. அது மாதிரி குவாட் நாடுகள், அதாவது அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, நம்ம இந்தியா இவங்களோட, அப்புறம் பங்களாதேஷம், பிரான்ஸ், இந்தோனேஷியா, ஆசியான் நாடுகள் கூட இந்தியா தொடர்ந்து இந்த மாதிரி கூட்டு பயிற்சிகள் செஞ்சுட்டே இருக்கு. நம்ம இந்திய கடற்படையோட வெப்சைட்ல இதுக்கு ஒரு விளக்கம் இருக்கு. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா வெளிநாட்டு கொள்கை நோக்கங்களை அடையறதுக்காக நம்ம கடற்படை படைகளை பயன்படுத்துறது. இதுக்கு 2 பக்கம் இருக்கு. ஒன்னு நட்பு நாடுகளோட உறவை பலப்படுத்துறது, சர்வதேச அளவுல ஒத்துழைப்பை அதிகப்படுத்துறது. இன்னொரு பக்கம் நம்மளோட திறமையும் உறுதியையும் காட்டுறது மூலமா நமக்கு எதிரா வரக்கூடியவங்களை தடுக்கிறது, ஒரு டிட்டரன்ஸ் மாதிரி. அப்போ இது வெறும் போர் பயிற்சி மட்டும் இல்ல, ஃப்ரெண்ட்ஷிப் வளர்க்கவும் யூஸ் ஆகுது, அதே சமயம் நம்ம பவரையும் காட்ட உதவுது. கரெக்டா சொன்னீங்க. பல வருஷமா நாடுகள் இதை செஞ்சுட்டு தான் இருக்கு. கூட்டு பயிற்சிகள் பண்றது, நட்பு நாடுகளோட துறைமுகங்களுக்கு நம்ம கப்பல்கள் போயிட்டு வர்றது, ரொம்ப தூரம் கடல்ல போய் ரோந்து போறது, இதெல்லாம் தான் இதோட வழிகள். சாதாரண தூதரக வேலைகள் மாதிரி தான் இதுவும். முக்கியமா என்னன்னா முக்கியமான இடங்கள்ல நாமளும் இருக்கோன்னு காட்டிக்கிட்டே இருக்கணும், மத்த நாடுகளோட பேசி பழகிட்டே இருக்கணும், உறவுகளை மெயின்டைன் பண்ணணும். டர்னிங் அப் அண்ட் என்கேஜிங்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். சும்மா நம்ம எல்லையில மட்டும் இருந்தா பத்தாது, உலக அளவுல நம்ம இருப்ப காட்டணும். இந்தியா ஏன் இப்போ இதுல இவ்ளோ தீவிரம் காட்டுது? திடீர்னு இவ்ளோ பயிற்சிகள், இவ்ளோ துறைமுக விசிட் எதுக்கு? முதல் காரணம் இந்தியாவோட புவியியல் அமைவிடம் சார்ந்த தேவை, ஜியோகிராபிக் இம்பெரேட்டிவ்னு சொல்றாங்க. சரித்திரத்தை பார்த்தாலே தெரியும், இந்தியா ஒரு கடல் சார்ந்த தேசம். நமக்கு 11,000 கிலோமீட்டருக்கும் மேல கடற்கரை இருக்கு. ஆமா, ரொம்ப நீளமானது. இந்திய பெருங்கடல்ல இருக்கிற நேவிஸ்லயே நம்ம நேவி தான் பெரியது. இந்த பகுதியில குறிப்பா நம்ம பக்கத்துல இருக்கிற கடல் பகுதிகள்ல ஏதாவது ஒரு மனிதாபிமான பிரச்சனையோ இல்ல ஒரு இயற்கை பேரிடரோ வந்தா முதல்ல போய் உதவி செய்யற நிலைமையில இருக்கிறது பெரும்பாலும் இந்திய கடற்படை தான். அதோட சேர்த்து இன்னொரு விஷயமும் இருக்கு. இந்தியா இந்த நூற்றாண்டுல ஒரு ப்ளூ வாட்டர் நேவியா உருவாகி இருக்கு. நம்ம கடற்கரையில இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கிற ஆழ்கடல் பகுதிகள்லயும் போய் திறமையா செயல்பட முடியும், படைகளை அங்க நிறுத்த முடியும், நம்ம வலிமையா தூரத்திலையும் காட்ட முடியும். உதாரணத்துக்கு அமெரிக்கா, மேற்கு ஆசியா, இந்தோ பசிபிக் பகுதிகளில் அவங்க கப்பல்களை நிறுத்தி வச்சிருக்காங்களோ அந்த மாதிரி ஒரு திறனை நாமளும் வளர்த்திருக்கோம். இந்தியாவோட லொகேஷன், இந்திய பெருங்கடல்ல நமக்கு இருக்கிற முக்கியத்துவம், இதெல்லாம் இந்த திறனை அவசியமாக்குது. இது நம்ம விருப்பம் என்பதை விட ஒரு தேவைன்னு சொல்லலாம். அடுத்ததா 2வது காரணம், இது கொஞ்சம் சென்சிட்டிவானது. சீனாவை கட்டுப்படுத்தும் முயற்சி, கவுண்டரிங் சைனா. சீனாவும் இந்திய பெருங்கடல், பசிபிக் பெருங்கடல்கள்ல அவங்களோட கடற்படை இருப்பையும் மிலிட்டரி பயிற்சிகளையும் ரொம்பவே அதிகப்படுத்திருக்காங்க இல்லையா? சீனாவோட இந்திய பெருங்கடல் திட்டம் இந்தியாவை சுத்தி ஒரு வளையம் மாதிரி போட்டு நம்மளோட செல்வாக்க கட்டுப்படுத்துறது, பாக்ஸிங் இன் தி இந்தியன் நேவி, அப்படி ஒரு நோக்கத்தோட அவங்க செயல்படுறதா ஒரு பார்வை இருக்கு. இந்த கண்ணோட்டத்தின்படி பார்த்தா சீனாவோட இந்த மூவ்களுக்கு ஒரு பதிலடி கொடுக்கற மாதிரி தான் இந்தியா தன்னோட கடற்படை ராஜதந்திரத்தை, குறிப்பா இந்த கூட்டு பயிற்சிகளை ரொம்ப
ரொம்ப தீவிரப்படுத்துது. இதுக்கு உதாரணமா போன ஆகஸ்ட்ல இந்தியாவும் பிலிப்பைன்ஸும் சேர்ந்து அவங்களோட முதல் இருதரப்பு கடற்படை பயிற்சியை நடத்தினாங்கல்ல. அந்த பயிற்சி எங்க நடந்துச்சுன்னா தென் சீன கடல்ல. அந்த ஏரியா சீனா உரிமை கொண்டாடுற ஒரு பகுதி. இது மூலமா இந்தியா தன்னோட நட்பு நாடுகளுக்கு, குறிப்பா சீனா கிட்ட இருந்த அழுத்தத்தை உணர்ற நாடுகளுக்கு ஒரு விதமான தைரியத்தையும் ஆதரவையும் கொடுக்கற மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்புது. இதுவும் ராஜதந்திரம் தான். சரி, இப்ப மூணாவது காரணத்துக்கு வருவோம். இது மத்த ரெண்டுல இருந்தும் கொஞ்சம் வேற மாதிரி, ஆனா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இந்த கடற்படை ராஜதந்திர நடவடிக்கைகள் எல்லாம் நம்ம இந்திய கப்பல் கட்டும் தொழிலுக்கு ஒரு மறைமுகமான விளம்பரம் மாதிரி. இப்போ உலக அளவுல கப்பல் கட்டுற மார்க்கெட்ல இந்தியாவோட பங்கு ரொம்ப கம்மி. 1% கீழே தான் இருக்கு. இத மாத்தணும், இந்தியாவை கப்பல் கட்டுறதுல ஒரு முக்கியமான இடமா ஆக்கணுங்கிறது அரசாங்கத்தோட ஒரு லட்சியம். இங்கதான் இந்த நேவல் டிப்ளமசி வேற மாதிரி ஹெல்ப் பண்ணுது. அது எப்படி இது விளம்பரமா அமையுது? நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்தியாலேயே டிசைன் பண்ணி இந்தியாலேயே கட்டின போர்க்கப்பல்கள் வெளிநாடுகளுக்கு போய் பயிற்சியில கலந்துக்கும் போதோ இல்ல நட்பு நாடுகளோட துறைமுகங்களுக்கு போகும்போது அது என்ன பண்ணுது? நம்மளோட டெக்னாலஜி திறமையே உலகத்துக்கு காட்டுது இல்லையா? இது ஒரு நடமாடும் கண்காட்சி மாதிரி தானே. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் 2023ல இந்தியா என்ன பண்ணுச்சு? தன்னால கட்டப்பட்டு நம்ம கடற்படையில சர்வீஸ்ல இருந்த INS கிர்பான் அப்படிங்கிற ஒரு கார்வெட் ரக கப்பலை வியட்நாமுக்கு பரிசா கொடுத்துட்டாங்க. இது ஒரு பக்கம் வியட்நாமோட நம்ம உறவை பலப்படுத்துச்சு, இன்னொரு பக்கம் இந்தியாவால இந்த மாதிரி மாடர்ன் கப்பல்களை கட்ட முடியும், அதுங்க நல்லா வேலை செய்யுது, நம்பகமானது அப்படிங்கிற செய்தியை மத்த நாடுகளுக்கு மறைமுகமா சொல்லுச்சு. இது மத்த நாடுகளை சரி நாமளும் இந்தியா கிட்ட இருந்து வாங்கலாமேன்னு யோசிக்க வைக்கும் இல்லையா? இது ஒரு புத்திசாலித்தனமான பொருளாதார ராஜதந்திர மூவ். ஆக இந்த கடற்படை ராஜதந்திரம்ங்கிறது ஒரு கல்லுல நிறைய மாங்கா அடிக்கிற மாதிரி. நட்பு நாடுகளோட உறவை பலப்படுத்துது, புது பாதுகாப்பு கூட்டணிகளுக்கு அஸ்திவாரம் போடுது, முக்கியமான கடல் வழி தடங்கள்ல இந்தியாவோட இருப்பு உறுதி செய்யுது. அதே சமயம் நம்ம டெக்னாலஜி, நம்ம இண்டஸ்ட்ரியல் பவரையும் ப்ரொஜெக்ட் பண்ணுது.